ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு பணத்துடைய வேல்யூ தெரியல, அம்மா அப்பாவுடைய வேல்யூ தெரியல அப்படின்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காமெடிக்காக சொல்லுங்க, சீரியஸான வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு உண்டியலை கொடுத்துட்டு டேட் வைஸா பணம் போட சொல்லுங்க. அதாவது 1ஆம் தேதி ₹1 போட சொல்லுங்க, 2ஆம் தேதி ₹2. இப்படியே 31 நாள் போட்டீங்கன்னா ₹496 சேரும். அந்த பணத்தை ஓப்பன் பண்ணி குழந்தைய கடைக்கு கூட்டு போங்க. ஒரு ₹500 மேலே வேல்யூ உள்ள ஒரு பொருளை அப்படியே ஆசை காட்டுற மாதிரி பேசுங்க. அந்த குழந்தை பார்க்கும். பார்த்த உடனே இது வாங்கிக்கலாமா அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு கேளுங்க. குழந்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ₹600-700 இருக்குன்னா, ஐயோ நீ வச்சிருக்கிற பணத்துக்கு இது வராதான், ஸோ இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இது எவ்வளோ அப்படின்வாங்க. இன்னும் நீங்கள் சேர்க்க வேண்டிய பணம் 13 நாள் சேர்த்தா வரும், 15 நாள், அதை ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்லுங்கள். அப்போது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு பணம் சேர்க்கணுன்னா அந்த பொருளுக்கான விலை எவ்வளவோ அப்போ எத்தனை நாள் சேர்க்கணுன்ற ஒரு கால்குலேஷன் குழந்தை போட்டு பார்க்கும். இன்னொன்று, அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்துறீங்க அப்படின்னா அப்போ அப்பா எத்தனை நாள் சேர்த்து வச்சுருப்பார். இதை நம்ம 45 நாள் சேர்த்தா தான் இதை வாங்க முடியும்னா அப்போ 45 நாள் பணத்தை அப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது தாய் தந்தையர் நமக்காக வாங்கி கொடுக்கறதெல்லாம் அப்போ எத்தனை நாள் பணம் சேர்த்துருந்தா இது வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இன்னொன்று, டேட் வைஸாக போட்டுகிட்டே போனாங்கன்னா மெமரி, ஞாபக சக்தி அதிகமாகும். இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னா நம்ம கேலண்டரு யோசிக்க அப்படிலாம் இருக்காது. இன்றைக்கி நான் ₹13 போட்டிருக்கேன், அப்போ 13ஆம் தேதி. அப்போ டேட்டுன்ற ஒரு விஷயத்தையும் அமௌண்ட்டோட கனெக்ட் ஆன உடனே மெமரியில் இன்றைக்கி டேட் இது, இவ்வளோ அமௌண்ட்டு போட்டேன். அதே மாதிரி ஒரு நல்ல பழக்கம் என்ன, காலைல எந்திரிச்ச உடனே சேமிப்புன்ற ஒரு பழக்கம். முதல்ல இன்றைக்கி ₹13 நான் போடணும், இன்றைக்கி டேட்டுக்கு ₹14 போடணும். அப்போது ஒரு நல்ல பழக்கமும் அமௌண்ட்டுடைய வேல்யூவும் அம்மா அப்பாவுடைய வேல்யூவும் இது எல்லாமே தெரியறதுக்கான ஈஸி மெத்தட். இப்போ சொல்கிறாங்க ₹1,00,000 ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க, அல்லது ₹1000 போடுங்க, ₹2000 போடுங்க. அது நம்மளால் போட முடியாது, நம்ம குடும்ப பட்ஜெட்டில் பெருசாக தூண்டு விடும். ஆனால் ₹1, ₹2, ₹3 போது பெரிய கஷ்டம் இருக்காது. ஒரு நாள் நம்ம வாங்குகிற மளிகை சாமானுடைய காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணால் கூட குழந்தைகிட்ட கொடுக்க முடியும். அப்படி கொடுத்து பழக்கப்படுத்திங்கன்னா 100% சேமிப்பு, மெமரி, அம்மா அப்பாவுடைய வேல்யூ இது எல்லாமே தெரியும். செஞ்சு பாருங்கள். இது ப்ராக்டிக்கலாக பலர் செஞ்சு அப்புறம் தான் நான் சொல்கிறேன். நான் முதல்ல வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பலர்கிட்ட சொன்னேன். அவங்க செஞ்சு பார்த்த உடனே இதுக்கான எஃபெக்ட் நல்லா இருக்குது. குழந்தை காலையில் ஆர்வமாக வந்து பணம் கேட்குது, இன்றைக்கி நான் ₹5 போடணும், ஸோ ₹5 கொடுங்க நான் வாங்கி சாப்பிட்ணும், ₹5 கொடுங்க அது வாங்கணும்னு சொல்கிறது இல்லை, உண்டியலில் போடணும் அப்படின்னு ஒரு பழக்கம் உருவாகுது. அதனால் இது நடைமுறைக்கு ரொம்ப 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 ஈஸியான ஒரு மெத்தட். இந்த மெத்தடை உங்கள் குழந்தைக்கு ஃபாலோ பண்ண சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் சொன்னது ஒரு 4-5 நன்மைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோவில் ரொம்ப லென்த்தாக இருந்தால் டியூரேஷன் ஜாஸ்தியாக போட்டால் பார்க்க மாட்டேறீங்க. அதனால தான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வேல்யூவானது. முடிஞ்சால் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால். நன்றி.